டீம் நம்ம சொல்கிறத கேட்கலையா? அப்போ இந்த 4 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சொன்ன விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கேள்வியை அவங்கள கேட்கறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோமா? என்னைக்கு அந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்களோ, கேட்கும்போது நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோமா? 2வது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மாரி தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க வேகமா ஆக்ஷன் எடுத்து அத செயல்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சில பேர் ஸ்லோவா செயல்படுவாங்க. ஒரு சில பேர் எதிர்ப்பாங்க. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்காது. இதெல்லாம் வந்து சரி வராது. இதெல்லாம் வந்து முடியாது அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுவும் செய்யவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்களும் இருப்பாங்க. அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப 3வது நம்ம புரியிற மாரி அவங்களுக்கு சொல்லல. அவங்களுக்கு புரிய வைக்க தெரியல நமக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்ப இந்த விஷயங்கள அவங்களுக்கு எப்படி புரியிற மாரி சொல்லணும், புரியிற மாரி அவங்களுக்கு எப்படி இந்த விஷயத்த கொண்டு போணும் அப்படின்றத கத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த விஷயங்கள வந்து நம்ம தேடி பிடிச்சு அது எங்க கிடைக்குமோ அந்த விஷயங்கள அவங்களுக்கு புரியிற மாரி எப்படி சொல்றதுன்னு கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் 3வது பாயிண்டா. 4வது பாயிண்ட் ஒரு லீடர்னா இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருப்பாங்க. மாறுபட்ட கருத்தோட இருப்பாங்க. சில வேறுபட்ட சிந்தனைகளோட இருப்பாங்க. அப்ப சிந்தனைகளும், கருத்துக்களும் மாறுபட்டும் வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்தும், ஒவ்வொரு நபர்களுக்கும் வேற சிந்தனைகள் இருக்கத்தான் செய்யும். என்னுடைய வேலை இவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு, எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருந்து அந்த டீம கொண்டு போறது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிருவாங்க அந்த லீடர். சரி உதாரணமா நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். இந்தியாவுக்குள்ள பலவிதமான இனங்கள், பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்த இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள வந்து இருக்கிறாங்க அப்படின்றதை நான் பார்க்குறேன். அப்ப ஒரு டீமுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது, அப்போ ஒரு சின்ன ஒரு டீமுக்குள்ள வந்து பலதரப்பட்டமான மக்களும், பலதரப்பட்டமான சிந்தனைகளும் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை இல்லையா? ஸோ இத எல்லாமே சரியாக அவங்கள அந்த கேள்விகள் அவங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு நம்ம எப்படி புரிய வச்சு பதில் சொல்லி, அவங்கள அவங்களுடைய சிந்தனையிலிருந்து எப்படி நம்ம பதில் சொல்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த டீம கேட்க வைக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன்.